முதலாவது பயனற்றவர்கள் என்கிற ஒரு தலைப்பிலே வேகமாய் 12வது வசனத்தை ஒருவர் வாசிங்கள். கரைகளாயிருந்து விருந்துண்டு மேய்த்து கொள்ளுகிறார்கள். தண்ணீரற்ற மேகங்களும் மரங்களும். அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. 13வது வசனத்தை ஒரு வாசிங்கள் வேகமாக. தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டு இருக்கிறது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் அருமையான தெய்வ பிள்ளைகளே. இன்றைக்கு பாருங்க, நம்முடைய மாவட்டத்திலே சில மாவட்டத்திலே பரவலாக என்ன நடக்கிறது? மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மேகத்துக்குள்ள என்ன இருக்கிறது? சத்தமா சொல்லுங்க. தண்ணீர் இருக்கிறது. ஆனா சில நேரங்களில் நாம் மேகங்களை பார்க்கிறோம், ஆனா மழை வருவது இல்லை. ஏனென்றால் அந்த மேகத்தில் என்ன இல்லை? தண்ணீர் இல்லை. அப்ப தண்ணீர் இல்லாத மேகம் ஒரு பயனற்றதாய் காணப்படுகிறது. தண்ணீர் இருக்கும்போது அது மக்களுக்கு என்ன கொடுக்கிறது? பலனை கொடுக்கிறது. விளைச்சல் உண்டாகிறது, நீர்நிலைகள் நிரம்பப்படுகிறது, ஆறுகளிலே தண்ணீர்கள் கரை புரண்டு ஓடுகிறது. அந்த மேகத்து நிமித்தமாக என்ன கிடைக்கிறது? சத்தமா சொல்லுங்க. பலன் கிடைக்கிறது. அந்த தண்ணீர்னாலே உலக ஜனங்களுக்கு என்ன கிடைக்கிறது? பலன் கிடைக்கிறது. நான் ஒன்று சொல்லுகிறேன் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுக்கு நான் ஆரம்பத்திலே அந்த பரிசுத்தமாக்கப்படுகிற ஒரு காரியத்தை சொல்லும் போது அங்கே தண்ணீர் என்கிற ஒரு காரியத்தை குறித்து நான் உங்களிடத்துல பேசினேன். தண்ணீர் எதை குறிக்கிறது? சத்தமா சொல்லுங்க. தண்ணீர் அபிஷேகத்தை குறிக்கிறது, இல்லை என்றால் பரிசுத்த ஆவியின் நிறைவை குறிக்கிறது. அல்லேலூயா சொல்லுமே. அப்ப அந்த பரிசுத்த ஆவி என்கிற தண்ணீர் ஒரு மனிதனிடத்தில் இருக்கும்போது அவனிடத்திலிருந்து ஆவியின் கனிகள், சத்தமா சொல்லுங்க, ஆவியின் கனிகள் வெளிப்படும். அப்ப ஆவியின் கனிகள் ஒரு மனிதத்திலே வெளிப்படும் போது அது குடும்பத்திற்கு பலன் கொடுக்கிறது, அது சபைக்கு பலன் கொடுக்கிறது, அது சமுதாயத்திற்கு பலன் கொடுக்கிறது, அது தேசத்திற்கு பலன் கொடுக்கிறது. காரணம், அபிஷேகம் என்கிற அந்த தண்ணி அந்த மனிதத்தில் என்ன செய்கிறது? நிரம்பி. அதான் சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தண்ணீர், அபிஷேகம் என்கிற தண்ணீர் ஒரு மனிதத்தில் நிரம்பி வழியும் போது அது சபையிலே கரை புரண்டு ஓடும். அவர்களை கட்டுப்படுத்த, ஆராதனை வேளையில் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது, ஜெப வேளையில் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது, அல்லேலூயா சொல்லுவதை கட்டுப்படுத்த முடியாது, வசனத்தை கேட்கும் போது அவருடைய இருதயங்களை திறந்திருப்பதை யாராலும் அடைக்க முடியாது, செவிகளை அடைக்க. அல்லேலூயா சொல்லுமே. அப்போ தண்ணீர் என்கிற அந்த அபிஷேகம் அநேக இடத்துல இல்லாமல் இருக்கும் போதுதான் அவர்கள் பலன் ஒரு மேகத்தை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுமே. இதுவும் ஒரு பரிதாபமான ஒரு நிலை என்றாலும், ஆனா நீங்கள் பலன் கொடுக்கிறீர்களா? மற்றவர்களுக்கு நீங்கள் பலன் கொடுக்கிறீர்களா? குடும்பத்திற்கு நீங்கள் பலன் கொடுக்கிறீர்களா? சபைக்கு நீங்கள் பலன் கொடுக்கிறீர்களா? பட்டணத்திற்கு நீங்கள் பலன் கொடுக்கிறீர்களா? பாருங்க, ஒரு காலத்திலே நட்சத்திரமாக ஜொலித்த ஒரு பிரசங்கியார் உண்டு. D.L. மூடிங்கிறவர், நம்ம இடத்துல உள்ளவர் அல்ல, இது வெளிநாட்டில் உள்ள ஒரு பிரசங்கியார், பிரபலமான ஒரு பிரசங்கியார். அவர் ஒவ்வொரு முறையும் அவர் கடந்து சொல்லும் போது போகிற இடங்களில் எல்லாம் வல்லமையான காரியங்களை கர்த்தர் நடப்பித்தார். அவர் பிரசங்கம் பண்ணும்போது அநேகருடைய இருதயங்கள் உடைக்கப்பட்டது. அவர் பிரசங்கம் பண்ணும்போது கண்களே கண்ணீர் தார தாரையாய் கடந்து வந்தது.
அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. ஏனென்றால் அந்த பிரசங்கத்துடைய அந்த வல்லமையை ஜனங்கள் என்ன செய்தார்கள் சொல்லுங்க? புரிந்து கொண்டார்கள், உணர்ந்தார்கள். காரணம், இந்த D.L. மோடி இடத்திலே பிற்பாடு அவரிடத்தில் கேள்வி கேட்டார்கள். நீங்கள் போகிற இடங்களில் எல்லாம் வல்லமையான காரியங்களை தேவன் நடப்பிக்கிறாரே, பலமான காரியங்களை கர்த்தர் செய்கிறாரே, இதனுடைய ரகசியம் என்ன? இதனுடைய ரகசியம் என்ன என்று கேட்டபோது அவர் சொன்னார், எங்க சபையிலே சில முதிர்ந்த ஆவிக்குரிய விசுவாசிகள் இருக்கிறார்கள், முதிர்ந்த ஆவிக்குரிய தாய்மார்கள் இருக்கிறார்கள். நான் எப்ப எல்லாம் பிரசங்கத்திற்காக ஊழியத்திற்காக நான் கடந்து செல்லுகிறேனோ அந்த நேரங்களில் அந்த தாயார் எங்கள் திருச்சபையிலிருந்து எனக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள், எனக்காக முழங்கால நிற்கிறார்கள், எனக்காக கண்ணீர் விட்டு அவர்கள் ஜெபிக்க. என்னால முடிந்தது, என்னால் இது நிறைவேற்றப்பட்டது அல்ல, அங்கே எனக்காக ஜெபிக்கிற, எனக்கால முழங்கால் நிற்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எனக்கு என்ன செய்திருக்கிறார். அந்த மேகத்துல என்ன இருந்தது? அந்த முதிர்ந்த அந்த விசுவாசிகள் என்கிற மேகத்துல என்ன இருந்தது? தண்ணீர் இருந்தது, அபிஷேகம் இருந்தது, வல்லமை இருந்தது. அது தேசத்திலும் பலன் கொடுத்தது. ஊழியக்காரன் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டே இருந்தார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நான் சொல்லுவேன், நம்முடைய தலைமை சபை இந்த அளவுக்கு பட்டணத்தில் உயர்ந்து இருக்கிறது என்றால் அது தலைமை போதரை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆனால் ஆரம்பத்திலே அதற்காக கிரயம் செலுத்தின, அதற்காக முழங்கால் இட்ட அந்த தாயாரை ஒருவராலும் மறக்க முடியாது. இன்றைக்கும் அவருடைய முழங்காலை ஒருவராலும் என்ன செய்ய முடியாது? மறுக்க முடியாது, மறக்க முடியாது. நீ வெளியே பாசு தெரியலாம், ஆனா அறை கதவை பூட்டி கொண்டு, இருட்டறைகளை பூட்டி கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த ஊழியத்துக்காக, தலைமை ஊழியத்துக்காக, பிற ஊழியங்களுக்காக கண்ணீர் விட்டு அழுகிற அந்த தாயாரை மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனா அவர்களை கொண்டு கர்த்தர் செய்த காரியங்களை யாராலும் மறுக்கவும் முடியாது. ஏன்னா அங்க என்ன இருந்தது? என்ன இருக்கிறது? தண்ணீர் இருக்கிறதே, அபிஷேகம் என்கிற தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறதே. நமக்கு நமக்கு தண்ணீர் இல்ல, பலனற்ற ஒரு மேகத்தை போல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அநேக நேரங்களில் என்னை நான் கேள்வி கேட்பது உண்டு. நீ அநேக நேரங்களில் பயன்பட வேண்டிய நேரத்திலே பயன்படாதபடி காணப்படுகிறாயே என்று என்னை நான் கேள்வி கேட்ட நாட்கள் உண்டு. அருமையான தேவ பிள்ளைகளே, இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்காக என்ன செய்ய வேண்டும்? பயன்பட வேண்டும். சபைக்காக என்ன செய்ய வேண்டும்? பயன்பட வேண்டும். இந்த பட்டணத்தில் எத்தனையோ அழிந்து போகிற கூட்டங்கள், அழிந்து போகிற ஜனங்கள் இருக்கிறார்களே, இவர்களுக்காக நான் என்ன செய்கிறேன்? இந்த புஸ்தகத்தை, யூதா புஸ்தகத்தை வாசிக்கிறோம். அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தர் ஒவ்வொரு பகுதியிலும் ஆழமான ரகசியங்களை கர்த்தர் வைத்து இருக்கிறார். ஆழமான சத்தியத்தை கர்த்தர் வைத்து இருக்கிறார். சின்ன பிள்ளைகளுக்கு எவ்வளவோ நாம் கற்றுக் கொடுக்கிறோம். பலனற்ற ஒரு மரங்களை போல, பலனற்ற ஒரு மேகத்தை போல ஒரு நாளும் இருக்காதீர்கள். அல்லேலூயா சொல்லுமே. அங்கே பாருங்கள் 13வது வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடலைகளாகிலும் போதும். இங்கே ஒரு குரூப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு 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 ஜனக்கூட்டத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த ஜனக்கூட்டத்திற்கு தேவன் ஒரு ஒரு காரியத்தை, இல்லை என்றால் ஒரு பகுதியை, இல்லை என்றால் ஒரு வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறார். நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். இந்த ஜனக்கூட்டம் யாருக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது? கடல் அலைகளுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கடல் அலைகள்ல கூட இன்னொரு வார்த்தையும் அவர் இணைத்து சொல்லுகிறார், நுரை தள்ளுகிற. எதை நுரை தள்ளுகிற? அவமானங்களை நுரை தள்ளுகிற. அல்லேலூயா.
அல்லேலூயா சொல்லுமே. இந்த ஜனக்கூட்டம் தங்கள் வாழ்க்கையில இருக்கிற அவமானம் என்று சொல்லும் போது தங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஏமாற்றங்கள், தங்கள் வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள், இல்லை என்றால் தங்கள் வாழ்க்கையில இருக்கிற பலவிதமான நிர்பந்தமான காரியங்களை இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவர்கள் என்ன செய்கிறார்கள்? நுரை தள்ளுகிறார்கள். அப்படி நினைச்சு பாருங்க. நீங்க கடல் சைடு எத்தனை பேர் போயிருக்கிறீங்க? போயிருக்கிறவங்க கையை தூக்குங்க. கடல் அலை அடிக்கும், பார்த்துருக்கீங்களா? அடிக்கும் போது அங்க அந்த அலையில என்ன வரும்? நுரைகள் வரும். இந்த நுரைகள் திரும்பவும் போகும், அது திரும்பவும் வரும். அந்த அந்த நுரை என்ன தெரியுமா? கடல்ல இருக்கிற குப்பை, அழுக்கு. இது அங்கே மறுபடியும் அடிக்கப்பட்டு இது எங்க வருகிறது? மறுபடியும் எங்க வருது? கரைக்கு வருகிறது. அநேக வாழ்க்கையில் அப்படித்தான். தங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற வேதனைகளை, இல்லைன்னா தம்முடைய வாழ்க்கையில இருக்கிற துன்பங்களை இதே சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு கூட்டம். நான் யாரையும் குறை சொல்லவில்லை. இவர்களை குறித்து தான் எங்கள் தேவன் சொல்லுகிறார் தங்கள் அவமானங்களை. அவமானம் என்னது? எங்கேயாவது ஏமாற்றப்பட்டது, எங்கேயாவது நம்ம பட்ட துன்பம். சிலவங்க சொல்லுவாங்களா, இதெல்லாம் சொல்லி ஏன்டா அவமானப்படுற? சொல்லுவாங்களா சொல்ல மாட்டீங்களா? கேட்டிருக்கீங்களா அந்த வார்த்தை? இதெல்லாம் சொல்லி ஏன்டா நீ அவமானப்படுற? இன்னைக்கு அநேக அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், அழைக்கப்பட்ட விசுவாசிகள் அநேக இடங்கள்ல போய் தங்கள் அவமானங்கள் என்ன செய்கிறாங்க? சொல்லுங்க. நுரை தள்ளுகிற ஒரு கூட்டம். நான் அதை என்னன்னு சொன்னா, வாந்தி பண்ணுகிற ஒரு கூட்டம். வாந்தி பண்ண அது எப்படி இருக்கும்? சத்தமா சொல்லுங்க. எப்படி இருக்கும்? அசிங்கமா இருக்கும். அல்லேலூயா. நாரும். சிலவங்க காரியங்களை கேட்டா என்ன இருக்கும்? அதுல ஒரு அர்த்தமும் இருக்காது. நான் யாரையும் குறை சொல்லல. இது நுரை தள்ளுகிற, தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற, வெளியே கொட்டுகிற ஒரு கூட்டத்தை குறித்து தேவன் சொல்லுகிறார். இவர்கள் வேற யாரும் இல்லை. யாரு இவர்கள்? யாரு இவர்கள்? அழைக்கப்பட்டவர்கள். இவர்கள் திருச்சபையில இருக்கிறவர்கள். இவர்கள் தேவனை ஆராதிக்கிறவர்கள். ஆனா என்ன செய்கிறாங்க? தங்கள் அவமானங்கள் என்ன செய்கிறார்கள்? நாளுக்கு நாள், டே பை டே அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நாள் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி. கடல் அலைக்கு என்னைக்காவது முற்றுப்புள்ளி உண்டா? இல்லை. இந்த கூட்டம் அப்படித்தான். எவ்வளவுதான் தேவ கரத்திலிருந்து நன்மையை பெற்றிருந்தாலும், எவ்வளவுதான் தேவ கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தாலும், இந்த நுரை தள்ளுகிற அனுபவத்தை அவங்க நினைச்ச மாட்டாங்க. இந்த காரியத்திலிருந்து நீ முதல்ல என்ன செய்யணும்? நீ வெளியே வந்துதான் ஆகணும். பிரச்சனை இல்லாத ஒரு மனிதன் யார் இருக்கிறா? ஒருத்தரும் கிடையாது. நான் எவ்வளவு பிரச்சனையில இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா சொல்லுமே. தேவ பிள்ளைகள், அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். என் வாழ்க்கையில இருக்கிற அந்த அவமானங்களை நான் என்ன செய்யக்கூடாது? வெளியே சொல்லக்கூடாது. வாந்தி எங்கன்னா வருது? உள்ளதான் வருது, நமக்குள்ளதான் வருது. அப்ப நமக்குள்ள இருந்து சில காரியங்கள் வெளியே வரும்போது அது நம்மளால குள்ள நினைச்ச முடியாது, தாங்க முடியாது, சகிக்க முடியாது. தெரிந்தும் செய்து கொண்டிருக்கிறோமே அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார், உங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறார். அங்க இரண்டாவது ஒரு காரியத்தை நான் வேகமாய் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற மார்க்கம் தப்பி அலைகிற, சொல்லுங்க, நட்சத்திரங்கள். மார்க்கம் தப்பினா என்னது?
மார்க்கம் தப்பினா என்னது சொல்லுங்க? நட்சத்திரம் சொன்னோன்னா உனக்கு என்ன ஞாபகம் வருது? எது நமக்கு மைண்ட்ல வரும்? வானம். அதுக்கு மேல போனா கோள்கள், அப்படித்தானே? எத்தனை கோள்கள் உண்டு சொல்லுங்க? 9 கோள். நம்ம இருப்பது எந்த கோள்ல இருக்கிறோம்? பூமி என்கிற கோள். அதுக்கிற செவ்வாய், சூரியன், சந்திரன், புதன், வேற என்னடா எல்லாம் மறந்து போயிட்டேன் எனக்கு. வியாழன், அது இன்னும் ரொம்ப வித்தியாசமான பேர், டொப்ளினா, மெர்க்குரி. அப்படி ஒரு 9 கோள் உண்டு. அதில் ஒரு கோள்ல தான் நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறோம். எந்த கோள்ல? பூமி என்கிற கோள்ல இருக்கிறோம். ஆனா இப்போ இன்னொரு கோளுக்கு போவதுக்கு என்ன செய்யறாங்க? முயற்சி. எந்த கோள் கேள்விப்படலையா? செவ்வாய் கிரகத்துக்கு போவதுக்கு என்ன செய்யிட்டு இருக்கிறாங்க? ஆமா, ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறாங்க. சந்திரனுக்கு போவதுக்கு ஆயத்தமாய் கொண்டு இருக்கிறாங்க. எல்லாரும் சூரியனுக்கு போகலாம். எங்க போகலாம்? சூரியனுக்கு போயிடலாம். ஒரேடி என்ன செய்யலாம்? ஒரேடி எரிஞ்சு போயிடலாம். எங்கேயாவது போகணும், எங்கேயாவது ஓடி தப்பி விடு. அப்படிதான் இன்னைக்கு மக்கள் வாடிக்கொண்டு இருக்கிறாங்க. பாருங்க, இந்த கோள்கள் எல்லாம் தங்களுக்கென்று ஒரு கோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? அது புவியியல் சம்பந்தப்பட்டது, அப்படிதானே? அது தங்களுக்கு ஒரு கோடு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த கோடுகள் நடுவே தான் இதை என்ன செய்து கொண்டிருக்கும்? இது சுற்றி கொண்டே இருக்கும். பூமி இப்ப சுற்றி கொண்டே இருக்கிறது. அது தனக்கென்று ஒரு கோடு கொடுக்கப்பட்டு, அந்த கோடுகள் மத்தியில் என்ன செய்யும்? அதே போலத்தான் எல்லா நட்சத்திரங்களுக்கும் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? கோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்ற பாதை, அவைகள் ஓடுவதற்குரிய பாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா சில நட்சத்திரங்கள் அந்த பாதையை விட்டு என்ன செய்கிறோம்? விலகிறோம். அப்படி விலகி ஓடுகிற சில நட்சத்திரங்கள் தான் சில நேரங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்க ஒரு நட்சத்திரம் என்ன செய்யுது? எரிந்து கீழே விழுந்து. நான் சின்ன பிள்ளைல அப்படி பார்ப்போம், அப்படியே வானத்தை பார்த்துட்டு இருப்போம். ஏதாவது ஒரு நட்சத்திரம் அப்படியே நவுண்டு போகும். அந்த சொல்லுவாங்களே, அண்ணா அந்த நட்சத்திரம் எங்கேயோ கீழே விழ போகுதுன்னு. அல்லேலூயா. பார்த்துருக்கீங்களா? ஆமா. ஆனா சில நட்சத்திரங்கள் தங்கள் பாதையை மறந்து என்ன செய்து விடும்? அது கீழே விழுகிற ஒரு அனுபவத்திலே காணப்படுகிறது. நான் இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அங்கே ஒரு வார்த்தையை தேவன் பயன்படுத்துகிற மார்க்கம் தப்பி. அது இன்னொரு வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தங்கள் வழிகளை விட்டு தங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட வழியை விட்டு, இல்லை என்றால் பாதையை மறந்து ஓடுகிற ஒரு கூட்டம். நான் 2 மனிதரை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். 2 மனிதருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை வேகமா நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் ஏன் பிரச்சனை, ஏன் போராட்டம்? இவைதான் தேவன் நமக்கென்று நியமித்த அந்த பாதையிலே நாம் ஓடாத போது பலனை பெற்றுக்கொள்ள, மற்றவர்களுக்கு பலனாய் இருக்கவும் முடியாது. பாருங்க, ஆதியாகமம் புத்தகம் 17ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலே தேவன் இப்படியாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். வாசிங்க வேகமா. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, எத்தனை பேர் காது கொடுத்து கேட்கிறீங்க? எத்தனை பேர் காது கொடுத்து கேட்கிறீங்க? 99 வயதான ஆபிரகாமோடு கர்த்தர் பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இங்கே ஆபிரகாமோடு தேவன் என்ன வெளிப்படுத்துகிறார்? இந்த ஆபிரகாமை தேவன் சந்திக்கும் போது வயசு எத்தனை தெரியுமா? 75வது வயதிலே அவர் சந்திக்கிறார். இந்த 75வது வயதிலே சந்தித்து இப்ப மறுபடியும் எப்ப சந்திக்கிறாரு?
99வது வயதிலே சந்திக்கிறா. இங்கதான் ஒரு வார்த்தையை சொல்லுகிறா, நான் சர்வ வல்லமை இல்ல தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஏன் இந்த வார்த்தையை தேவன் ஆபிரகாமோடு கர்த்தர் பயன்படுத்தினார்? விசுவாசத்தின் தகப்பன். ஹலோ, கேக்குறீங்களா? ப்ளீஸ். விசுவாசத்தின் தகப்பன். இன்னும் நம்முடைய பிரசங்கத்துடைய சாராம்சத்துக்கு மிக முக்கியமான ஒரு பாத்திரம், அழைக்கப்பட்டவர்கள். தேவனால் முதல் அழைக்கப்பட்ட ஒரு மனிதர். இது மற்றவர் அழைக்கவில்லை ஆபிரகாமை, குடும்பம் அழைக்கவில்லை, கோத்திரம் அழைக்கவில்லை, தேவனே ஆபிரகாமை அழைக்கிறார். அழைத்து இப்பொழுது 99வது வயசுல சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நீ யாருக்கு முன்னாடி நடக்கணும்? நீ யாருக்கு முன்னாடி நடக்கணும்? நீ எனக்கு முன்னாடி நட. அதான் சொல்லுவேன், வழி தப்பி, தன் மார்க்கம் தப்பி, தனக்கென்று கொடுக்கப்பட்ட பாதையை மறந்து, அப்ப நாம் நடக்க வேண்டிய பாதையிலே நாம் நடக்காமல் போகும்போது பலனையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் இழக்கிறோம், பொருளாதாரத்தை இழக்கிறோம், சமாதானத்தை இழக்கிறோம். இங்கே ஆபிரகாம் செய்த தவறு என்ன தெரியுமா? ஆண்டவர் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட பாதையை ஆபிரகாம் என்ன செய்து விட்டார்? மறந்து விட்டார். என்ன பாதை தெரியுமா? இவர் போக சொன்ன இடத்துல போனார், ஆனா மறுபடியும் அங்கே என்ன செய்து விட்டார்? கிளம்பி விட்டார். இரண்டாவது மிக முக்கியமான ஒரு காரியம், அங்கே சொல்லுகிறார், நான் உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆனா இவர் என்ன செய்தார்? தன் மனைவி சொன்ன வார்த்தைக்கு என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஒன்று, இருக்க சொன்ன இடத்துல ஆபிரகாம் என்ன செய்யல? இருக்கவில்லை. இரண்டாவது மிக முக்கியமாக யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்? மனைவியின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அதனால நீங்க மனைவி வார்த்தை கீழ்ப்படியான்னா நான் சொல்லல, எல்லா வார்த்தைக்கும் என்ன செய்யக்கூடாது? கீழ்ப்படிய கூடாது. அதனாலதான் பாருங்க, இந்த ஆபிரகாம் பின்னாடி உள்ள ஒரு பகுதியை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விட்டு நான் வேகமா இதுக்குள்ள வருகிறேன். இங்க எல்லாத்தையும் மனைவி சொல்ல கேட்டார், அப்படித்தானே? அவர் மனைவி சொன்னா, போய் இதை செய்யும், போய் அதை செய்யும் சொன்னா எல்லாம் செய்தார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அழைத்தது யாரு? நான். அதனால எல்லா சொல்லும் மனைவி சொல்ல என்ன செய்யக்கூடாது? அதனால எல்லா சொல்லும் மனைவி சொல்லு கேட்க மாட்டேன்னு அங்க தலையாட்டுறா பத்தியா? எல்லா சொல்லும் என்ன செய்ய மாட்டேன், நான் கேட்கவே மாட்டேன். அதே எல்லா சொல்லும் கேட்காம இருக்க மாட்டேன். சில தெரியும் இது பிரச்சனையில கொண்டு விடும், அதனால வேண்டாம். அல்லேலூயா. பாருங்க, இப்போ ஆபிரகாமை அழைத்து தேவன் சொல்ல, உன் பிள்ளையை கொண்டு பலியிட சொல்றாரு. இந்த பிள்ளை யாருக்கு பிள்ளை? யாருக்கு வயிற்றுல இருந்து பிறந்தது? ஆபிரகாமுக்கு அங்க உரிமை இருந்தாலும் பிரதான யாருக்கு தான் உரிமை? சாராளுக்கு தான் உரிமை. நான் தெளிவா சொல்வேன். ஏன்னா 10 மாதம் உள்ள போட்டு இவன் அங்க ஓட்டைப்பான், இவன் இங்க ஓட்டைப்பான், இவன் இப்படி குத்துவான். யாரு உள்ள கிடக்கிறவன் ஒருத்தன். 10 மாதம் உள்ள வச்சு பாதுகாக்கிறது சாதாரண காரியம் இல்ல. சாப்பிட கூட இது சாப்பிட்டா பிள்ளைக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் ஆயிருமோ? உண்மை தானங்க, நான் சொல்ல. அப்ப உரிமை யாருக்கு தான் அதிகம்? நான் கேட்பது ஏதாவது புரியுதா உங்களுக்கு? உரிமை அதிகம் யாருக்கு தான்? தாய்க்கு தான். அப்ப இதை பழி செலுத்த போகும்போது யார்கிட்ட தான் கேட்டிருக்கணும்? ஆனா கேட்கலையே. இந்த சப்ஜெக்டுக்கு பிற்பாடு, இந்த 17ஆம் அதுக்கு பிற்பாடு தானே வருது, 17ஆம் அதிகாரத்துக்கு பிற்பாடு நடந்த அந்த சம்பவத்தில் உரிமை சாராளுக்கு தான். ஆண்டவர் சொல்ல, உன் பிள்ளைய கொண்டு எங்க உண்டு எனக்கு பலி. ஒரு வார்த்தை கூட சொல்லலையே சாராள்கிட்ட. ஒரு வார்த்தை தெரியும் சொன்னா இவ பிள்ளைய தூக்கி ஒளிச்சு வச்சிருவா, பிள்ளைய தூக்கி ரெக்குப்பட்டிக்குள்ளையாது இல்ல கூடைக்குள்ள என்ன செய்திருவா,
என்னால் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. இங்கே ஆபிரகாமோடு தேவன் சொல்ல, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஒரே ஒரு காரியத்தை நான் கற்று தந்து வேகமா அடுத்த பகுதிகளை நான் வேகமாய் செல்லுகிறேன். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? தேவன் கொடுத்த பாதையை மறந்து போனது நிமித்தமாக நடந்த சம்பவம் இருக்க தெரியுமா? நடந்த சம்பவம், இவன் போகிற இடமெல்லாம் பயந்து போறாரு. போகிற இடமெல்லாம் பயந்து போகிறாரு. அவர் ஒரு இடத்துல ஒன் நிமித்தமாக இந்த பட்டணத்தார் என்ன செய்துருவாங்க, என்ன கொன்னு போடுவாங்க. ஏன்னா நீ பார்க்க அப்படி உலக அழகி போல இருக்கிற. ஏன்னா உலக அழகி என்ன செய்யக்கூடாது? என்ன ராஜேஸ்வரி அம்மா, உலக அழகி என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. உலக அழகிய பார்த்து கெட்டுனா நீ ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சிருப்ப? நீ பயந்து தான் இருப்ப. அல்லேலூயா. நான் அதனால தான் உலக அழகிய கெட்டல, உள்ளூர் அழகிய தான் கெட்டுனேன். நமக்கு பயமே இல்லை, எங்க வேணாலும் விட்டுட்டு போகலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நான் சொல்ல உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. போக இடமெல்லாம் பயந்து போறாரு. ஏன்னா யாருடைய வார்த்தைக்கு கேட்டாரு? ஆமா, சாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாரு. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மறந்து விடுகிறார். தனக்கென்று நியமித்த பாதையை ஒரு மனிதன் மறக்கும் போது அவன் வாழ்க்கையில பயந்தாம் அவனை ஆளுகை செய்யும். உங்க வாழ்க்கையில அதான் நடந்துட்டு இருக்கு. ஏன் பயம்? ஏன் பயம்? பள்ளியை கண்டா பயம். ஏன்? ஆண்டவர் நமக்கென்று நியமித்த பாதையிலே ஒரு மனிதன் நடக்க தவறும் போது, மாறும் போது அவன் வாழ்க்கையில வருகிறது என்னது? பயம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமே. இந்த காலைவேளை தேவன் உங்களை தட்டி எழுப்பி கொண்டு இருக்கிறார். உங்கள் மன கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். நீ அழைக்கப்பட்ட ஒரு மனிதனானால் உனக்குள்ள என்ன இருக்காது? பயம் இருக்காது. அப்ப பயம் இருக்கிறது என்றால் அழைக்கப்பட்ட அழைப்பை நீ மறந்து விட்டாய். அதனால தான் நாங்க ஒரு நாள் பேசுறேன், எபேசியர் புத்தகத்தில் பேசுறேன், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொண்டிரு. தேவன் உனக்கென்று ஒரு பாதையை தேவன் நியமித்திருக்கிறாரா, அந்த பாதையை நீ என்ன செய்யாத, நீ மறக்காத. நியாயாதிபதிகள் புத்தகத்தில் ஒரு மனிதனை குறித்து நாம் தியானிக்கிறோம். சிம்சோனுடைய வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவத்தை வேகமாய் நியாயாதிபதிகள் புத்தகம் 14:5 வசனத்திலிருந்து வாசிங்க வேகமாய். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் போக புறப்பட்டார்கள். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. போக சொல்லுங்க சத்தமா. புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கட்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. கிளம்பும் போது, வீட்டை விட்டு கிளம்பும் போது குடும்பமா தான் வந்தாங்க. குடும்பமா தான் நடந்தாங்க. எங்க போனாங்களோ அது இருக்கட்டும், அது சப்ஜெக்ட் ஆஃப் வேற பகுதி, அது இருக்கட்டும். இப்ப குடும்பமாய் நடைபயணமாக நடந்த இந்த குடும்பம் இங்க அந்த வசனத்தை முடிக்கும் போது யார் தனியா நிக்கிறா? யார் தனியா நிக்கிறா? சிம்சோன். பிள்ளைகள் புறப்படும் போது யாரோடு புறப்பட்டார்கள்? பெற்றோரோடு புறப்பட்டார். யாரு? சிம்சோன். இப்ப எங்க வந்து நிக்கிறாரு? தனியா வந்து நிக்கிறாரு. தனியா வந்து நின்ன மனிதனுக்கு முன்ன என்ன வந்து நின்னது? பால சிங்கம் வந்து நிக்கிறது. என்னைக்கு ஒரு பிள்ளைகள் நீங்கள் பெற்றோரோடு நடக்கிறீர்களோ, அதனாலதான் எபேசியர் புத்தகத்தில் ஒரு வசனம் சொல்லுது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. நீ பெற்றோரோடு இருக்கும் போது உனக்கு பிரச்சனை இல்லை. அப்படி ஒரு பிரச்சனை வந்தா கூட அது பிரச்சனையாக உனக்கு தெரியாது. என்னைக்கு தகப்பனுடைய கையை உதறி தள்ளிவிட்டு, தாயாடைய கையை உதறி தள்ளிவிட்டு, எனக்கு கால் பெருசாயிட்டு, நான் கொஞ்சம் படிச்சிட்டேன்,
நான் கொஞ்சம் ஃபேன் போட்டுட்டேன். சாம், பிரச்சனை தேடி வரும். நீ பிரச்சனையை தேடி போக வேண்டிய அவசியமே. இவன் பாலசங்கத்தை தேடி சிம்சோனா போனாரு. அவனுக்கு எதிராக வந்தது இவன் தேடி போகல, பிரச்சனை தேடி வரும். ஹலோ, தேவன் தனக்கு தந்த பாதையை ஒரு மனிதன் மறக்கும் போது பிரச்சனை வாசல வந்து கதவு தட்டும். ப்ளீஸ் ஓபன் த டோர். ப்ரே ப்ளீஸ். உன் நண்பன் வந்திருக்கிறேன், ஓபன் த டோர் ப்ளீஸ். என்ன நான் சொல்லுது புரியுதா? ஆமா, இனியும் அந்த பாதையை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது. இது பிள்ளைகளுக்கு. பெரிய பிள்ளைகளே, முதிர்ந்த விசுவாசிகளே, உங்கள் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்களோ? போடா, உன் வேலையை பார்த்துட்டு போடா. எங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் 100 தடவை படிச்சிருக்கிறேன், நீ என்ன எனக்கு சொல்ல வேண்டிய இருக்குது. நான் 50 தடவை படிச்சிருக்கிறேன், நீ எனக்கு இது சொல்ல வேண்டிய இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்திலே நமக்கு தந்த ஆவிக்குரிய, சத்தமா சொல்லுங்க, தகப்பனாருக்கு எந்த ஒரு குடும்பம் கீழ்ப்படுகிறதோ அந்த குடும்பத்தில் காரியங்களை கர்த்தர் வேகமா நிறைவேற்றுவார், வேகமா நிறைவேற்றுவார். ஏன்னா நீங்க ஒரு மனிதனுடைய சத்தத்துக்கு அல்ல, தேவன் தனக்கென்று தந்த ஆவிக்குரிய தகப்பனாருக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது உங்கள் குடும்பத்திலே தேவன் பலமான கிரியைகளை செய்ய அவர் வல்லவர்.